ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லிப்பில் கால் இந்த ஃப்ராக்சர் ஆகும்னு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு இந்த மாதிரி போன் டென்சிட்டி குறைஞ்சி ஈஸியாக எலும்புகள் உடையிற மாதிரி ஆகிடும். அப்போ தான் இந்த 3 கஞ்சி ரெசிப்பியை செஞ்சு வச்சுக்கிட்டு உடஞ்ச காலையும் சரி பண்ண, அதுக்கப்புறம் எலும்புகளையும் ஸ்ட்ராங் ஆக்கினேன். அந்த ரெசிபி என்னன்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு பேனில் 2 கப் போல் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து வறுக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. கலர் இந்த மாதிரி மாறி வரணும். வெள்ளை உளுந்து சேர்க்கும் போது கலர் மாறுறது ஈஸியாக நமக்கு தெரியும். அடுத்ததாக அதே கப்பில் ஒரு 3/4 கப் போல் சிவப்பு அரிசி, 3/4 கப் போல் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 3/4 கப் போல் கருப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது 3த்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். இந்த 3 அரிசிலையுமே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது வறுத்ததுக்கப்புறம் 1/2 கப் போல் பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் பாதாமும் 1/4 கப் போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட மிக்சடு சீட்ஸ் சேர்த்துருக்கேன். பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், ஃப்ளாக் சீட், அப்புறம் அதில் கருப்பு எள்ளும் இருக்குது. கருப்பு எள் தனியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 4 இல்லை 5 ஏலக்காவும் கொஞ்சம் சுக்கும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறணும். இந்த பச்சை பயிறு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு கலர் மாறினதுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. 3 கஞ்சியுமே தனித்தனியாக சொல்கிறேன். ஆற வச்சு எல்லாமே அரைக்க போகிறோம். நான் அரைக்கிறது எதுவும் காட்டலை. இது ஃபஸ்ட்டு ரெசிபி முடிஞ்சிருச்சு. அடுத்த கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். 3மே வீட்லேயே மிக்சி ஜாரில் அரைக்கக்கூடிய ரெசிபிஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் 1 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் சிவப்பு அரிசி, 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது 3மே சேர்த்துருக்கேன். 3 அரிசியுமே சேருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக 1/4 கப் போல் பாதாம், 1/4 கப் போல் முந்திரி சேர்த்துருக்கேன். கூட 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு எல்லாமே வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸில் பார்த்தீங்கன்னா வால்நட் சேர்த்திங்கன்னா மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேருங்க, ஏன்னா அது எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா வறுத்துட்டு கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்கும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது செகண்ட் ரெசிபி. அடுத்ததாக 3வது கஞ்சி ரெசிபி என்னன்னு காட்டுறேன். இந்த கஞ்சிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது முளைக்கட்டின ராகி. முளைக்கட்டின ராகி செய்ய தெரியலனா நீங்கள் பிளெயின் ராகி கூட எடுத்துக்கலாம். முளைக்கட்டின ராகி 2 கப் போல் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். கலர் மாறணும். அதே போல் நீங்கள் முளைக்கட்டிருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்க்க போகிறேன். இந்த பாதாம் முந்திரிலாம் உங்கள் இஷ்டம் போல் எவ்வளோ வேணாலுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவுகள் கிடையாது. கூடவே ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வாசனைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக சுக்கும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த ராகி கூடவே சேர்த்து நல்லா ஆற வச்சுருக்கேன். அவ்வளோதான். 3 கஞ்சி பவுடரும் தனித்தனியாக அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 மாதம் போல் நல்லாவே இருக்கும். நீங்கள் வண்டு வைக்கும்னு பயந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து கஞ்சி எப்படி ரெடி பண்ணணும்னு காட்டுறேன். 3 கஞ்சிக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். பேனில் 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கஞ்சி பவுடர் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இது கூட துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்க்குறேன். நீங்கள் சாதாரண பாலும் சேர்க்கலாம், இல்லை தேங்காய் பாலும் சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 கஞ்சியுமே பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி குடிங்க. ஃபஸ்ட்டு நாள் ஒரு கஞ்சி குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு கஞ்சி, அடுத்த நாள் இன்னொரு கஞ்சி. இந்த மாதிரி 3 கஞ்சியுமே ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அயன், கால்சியம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் கட்டாயம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.